Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு unboxing வீடியோ தான். நம்ம மதுரையில அயன் குக்வேர்ஸ்லாம் நல்லாவே கிடைக்கும். ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க காஸ்ட் அயன் குக்வேர்ஸும் நல்லாவே கிடைக்கும். அங்கே இருக்கிற MMAbdul காதர் ஷாப்லேருந்து சில குக்வேர்ஸ் நான் வந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணியிருந்தேன். அதில் நான் அன்பாக்சிங் தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. நான் ஆர்டர் பண்ணியிருந்தது எல்லாமே ஸ்மூத் ஃபினிஷ் காஸ்ட் அயன் குக்வேர்ஸ் தான் நான் ரிசீவ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி தெர்மோகோல்ஸ் ஸ்டஃபிங் பண்ணி தான் எனக்கு பார்சல் ரிசீவ் ஆச்சு. இந்த பார்சல் எனக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு ஆக்சுவலாக அவங்க டிஸ்பேச் பண்ணுறதுக்கு. இந்த லாக்டவுன் பீரியட்ன்றனால கொஞ்சம் எனக்கு டிலே ஆச்சு ரிசீவ் ஆகிறதுக்கு. ஸ்மூத் ஃபினிஷ் பாலிஷ்ட் காஸ்ட் அயன் குக்வேர்ஸில் என்ன ஸ்பெஷல்ன்றதுக்காக தான் நான் இந்த குக்வேர்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வந்த உடனே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சன்ட்ரையில் பண்ணேன். சன்ட்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரஸ்ட்டு செம்மையாக ஃபார்ம் ஆகிருந்துச்சு. நல்லா ரெட்டிஷாக ஆகிருந்துச்சு. நான் பேசிக்காக ஸ்டெர்லைஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் அதை வாஷ் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ நான் இந்த ஒவ்வொரு குக்வேர்ஸாக எடுத்து நான் ப்ராப்பராக நல்லா வாஷ் பண்ணுறேன். 2 to 3 times அது நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா ஒரு டிஷ் வாஷர் வச்சு இந்த மாதிரி ரெஸ்ட்டெல்லாம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கும் ஆக்சுவலாக இது உங்களுக்கு சீசனிங் பண்ண ஈஸியாக தான் இருந்துச்சு. அந்த ஷாப் ஓனர் சொன்னாங்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சீசனிங்க்கு. இந்த சாஃப்ட் ஸ்மூத் பாலிஷ் பண்ண அந்த கிரைண்டிங் பண்ண குக்வேர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி நான் வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு, க்ளீன் பண்ணுறது சீசனிங் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருந்துச்சு. இதை கண்டிப்பாக இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இது என்னுடைய ஓன் எக்ஸ்பென்ஸில் எனக்காக வாங்கின பெஸ்ட் தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். காஸ்ட் அயன் குக்வேர்ஸ்லாம் எனக்கு ரிசீவ் ஆகும்போது ஒயிட்டிஷாக சில்வரிஷாக இருந்துச்சு. பட் இதை உங்களுக்கு சீசனிங் பண்ண என்ன கலரில் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் உடனே நீங்கள் ஒரு நல்லா க்ளீன் கிளாத் வச்சு எல்லாமே வைப் பண்ணிடுங்க. இதை ரொம்ப சன்ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி அந்த ரஸ்ட் ஃபார்ம் ஆகிடும். அதனால் இதை ரஸ்ட் ஃபார்ம் ஆக விடாமல் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக நீங்கள் வைப் பண்ணிடுங்க. நல்லா க்ளீன் கிளாத் வச்சு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீஃபைண்ட் ஆயிலாக ஏதாவது ஒரு ஆயில் குக்கிங் ஆயில் வச்சு நல்லா ஒரு காட்டன் கிளாத் இல்லை ஏதோ ஒரு கிளாத் வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த குக்வேர்ஸில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா தான் அதை சீசனிங்கும் பண்ண முடியும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த ரஸ்ட் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட்டிஷாக இருக்குது இல்லையா? இதை நம்ம குக் பண்ண என்ன கலரில் ஃபார்ம் ஆகுதுன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். 9 inch ஆப்ப கடாய், 5 liter டச் ஓவன், அப்புறம் இந்த ஒரு இண்டக்ஷன் பேஸ் கடாயும் வாங்கியிருந்தேன். அதுவும் 10 inch தான். அதுலேயுமே நான் அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இது இண்டக்ஷன் ஸ்பெஷல்னு சொன்னாங்க. அதுக்காக இது நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு இடம் விடாமல் நான் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு க்ளீன் கிளாத் வச்சு தான் நீங்கள் வைப் பண்ணணும். வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயில் அப்ளை பண்ணணும். இந்த குக்வேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட். ஆனால் இதெல்லாமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் ஒன் டைம் வாங்கிட்டீங்க, சீசனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மெயின்டெனன்ஸ். ஆனால் ஒன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதுக்கு நிறையா நம்ம நான்ஸ்டிக்லேயும் அலுமினியம் குக்வேர்ஸ்லேயும் சரி மற்ற குக்வேர்ஸில் நம்ம இந்த மாதிரி குக்வேர்ஸில் நம்ம குக் பண்ணி சாப்பிடும்போது அதில் நிறைய டாக்ஸின்ஸ் தான் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, அதில் இருக்க விட்டமின்ஸ் எல்லாமே கில் ஆகிடுது. ஸோ நமக்கு கிடைக்க வேண்டிய விட்டமின்ஸ் சேர்றது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் குக்வேர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக அதில் இருக்க விட்டமின்ஸ் சஸ்டெயின் ஆகுது. ப்ளஸ் இதில் நீங்கள் ஹீட் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு அந்த ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது. குக்கிங் டேஸ்ட்டாகவும் இருக்குது. ப்ளஸ் இது சீக்கிரமாகவும் முடிஞ்சிருது. அது மட்டும் இல்லை, இது திக்காக இவ்வளோ வெயிட்டாக இருக்கே, ஸோ கேஸ் கன்சப்ஷன் நிறையா இருக்குமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இனிஷியலாக இந்த பாத்திரம் இந்த குக்வேர் சூடாகிற வரைக்கும் தான். ஒன்ஸ் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஹீட் உங்களுக்கு நீங்கள் சிம்மில் வச்சு குக் பண்ணும் போதே அது நிறையாவே உங்களுக்கு ஹீட் அதில் இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் ஈவன் ஸ்டவ் ஆஃப் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இது ஹாட்டாக இருக்குது. ரொம்ப நேரம் இது ஹாட்டாக இருக்கும்போது உள்ளே நீங்கள் ஃபுட்டும் இதில் நீங்கள் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் அயன் குக்வேர்ஸில் நீங்கள் வச்சுக்க முடியாது. பட் இந்த குக்வேர்ஸில் நீங்கள் சமைச்சு இதில் ஸ்டோரும் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கடாயை நல்லா ஹீட் பண்ணுங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் அதில் நீங்கள் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டதுக்கப்புறம் அதில் நீங்கள் கட் பண்ண வச்ச ஆனியன் இருக்கு இல்லையா? ஆனியன் நல்லா போட்டு நல்லா எல்லா பிளேஸ்லேயுமே அப்ளை ஆகிற மாதிரி நல்லா வளர்க்குங்க. இதில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த ஆனியன் நல்லா பிளாக் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கணும். இதுதான் நீங்கள் சீசனிங் நீங்கள் பண்ணுறதுல. இதில் பெரிய லெவலில் நீங்கள் அயன் குக்வேர்ஸ்க்கு நீங்கள் பண்ணுற அளவுக்கு பெரிய சீசனிங்லாம் இதில் இல்லை. அதுவும் இது ஸ்மூத் ஃபினிஷ் காஸ்ட் அயன் குக்வேர்ஸ்ன்றதுனால இதில் பெரிய ப்ரொசீஜர்லாம் இல்லை. ஜஸ்ட் வாஷ் பண்ணோம், அதை வைப் பண்ணோம், அப்புறம் ஆயில் அப்ளை பண்ணோம்,
தென் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஆனியனை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்க. இது மட்டும்தான் இதுக்குள்ள ப்ரொசீஜர். இப்படி பண்ணீங்க அப்படின்னா, கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்க ரெஸ்ட் ஸ்மெல், அதாவது அயன் ஸ்மெல் இதெல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுது. நீங்கள் ஃபர்ஸ்ட் குக்கிங் வந்து ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது, பட் போக போக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அது சூப்பராக வந்து அது சீசன் ஆகிடுது. இது சுலபமாக சீசன் ஆகிறதுக்கு காரணமே வந்து மேபி இது ஸ்மூத் ஃபினிஷாக கூட இருக்கலாம். இது வந்து ஸ்மூத் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கிற குக்வேர்ஸ் வந்து எப்படி இருக்கும்ன்றது வந்து கொஞ்சம் நாள் ஆகும் பழக்கிறதுக்கு. பிகாஸ் அதில் மண் ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, சேர்த்து மண் ஆட் பண்ணிக்கிற கேஸ்டிங் பண்ணியிருக்கிறதுனால அந்த மண் ரிமூவ் ஆகிறதுக்கே, அந்த நம்ம ஸ்மூத்தாக ஃபினிஷ் அந்த ஸ்மூத்னஸ் வர்றதுக்கே கொஞ்சம் நாள் எடுக்கும். இந்த ஸ்மூத் ஃபினிஷிங் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, அவங்க ஒரு மெஷின் இதுக்குனே வச்சுருக்காங்க. அந்த மெஷின் யூஸ் பண்ணி அவங்க அந்த பாலிஷிங்க்கு மெயிலிங் பண்ணி அந்த ஸ்மூத் ஃபினிஷிங்கும் கொண்டு வந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு அந்த சீசனிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நான்ஸ்டிக் எஃபெக்டில் வந்துடுது. உடனே உங்களுக்கு நான்ஸ்டிக்கில் வராது, பட் நீங்கள் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த நான்ஸ்டிக் மாதிரி வரும்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் யூஸ் பண்ணி நான் குக் பண்ணிவிட்டு அதனுடைய ரிவ்யூ எப்படி இருக்குன்றதை நான் அப்கமிங் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னுடைய வீடியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அப்கமிங் வீடியோஸ் அந்த வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வெசல் பார்த்தீங்க அப்படின்னா டச் ஓவன். ஆக்சுவலாக இது 10 இன்ச்சில் இருக்கிற அந்த டச் ஓவன் வந்து 5 லிட்டர் டச் ஓவன். இந்த டச் ஓவன் யூஸ் பண்ணி இதில் நான்வெஜ் இல்லை பிரியாணி இதெல்லாம் சூப்பராக அவுட்புட் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த டச் ஓவனில் வந்து உங்களுக்கு அயன் கேசரால் மாதிரி இருக்குது. இந்த கேசராலே நீங்கள் குக் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஃபுட்டை ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதில் என்னென்ன சமைக்கலாம் அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோஸ் நான் அதையும் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இதில் ரசம் தவிர நீங்கள் எல்லாமே வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ரசம் வந்து டாமரின் யூஸ் பண்ணுறோம், நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணுறோன்றதுனால. மற்றபடி நம்ம தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம அயன் ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ண முடியாது, பட் காஸ்ட் அயனில் நம்ம கண்டிப்பாக அந்த தக்காளி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது அந்த ஆனியன் கம்ப்ளீட்டாக அந்த வெசல் ஃபுல்லாக படுற மாதிரி நான் அந்த நல்லா சீசனிங் பண்ணுறேன். இதுக்கு ஒரு லிட்டு ஒன்று தர்றாங்க. அந்த லிட்டு வந்து அதையும் நம்ம சீசனிங் பண்ணால் தான் நம்ம குக் பண்ணும்போது நம்ம அந்த அயன் ஸ்மெல் வராமல் இருக்கணுன்றதுக்காக நான் அதையும் தனியாக சீசன் பண்ணுறேன். அது எப்படி நான் சீசன் பண்ணுறேன் அப்படின்னா, அதுலேயும் ஆயில் அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். எல்லா வெசல்ஸ்லேயுமே நல்லா அயன் ஸ்மெல், அதனால தான் நான் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நான் பண்ணுறேன். இது பார்க்கும்போதே பயந்துருவாங்க நிறைய பேர். பட் இந்த சீசனிங்லாம் பண்ணதுக்கப்புறம் அது யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான்வெஜ்ஜுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வெசல் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா இந்த டச் ஓவனில் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இதை நான் ஒரு வீடியோவாக நான் ஸ்பெஷலாக போடுறேன். இங்கே அப்கமிங் வீடியோஸில் அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதை நான் ஹீட் பண்ணனால இந்த குக்வேஸரோடைய கலர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. முதல்ல எனக்கு ஒயிட்டிஷாக சில்வரிஷாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ரஸ்டிக் ப்ரௌனாக இந்த ஒரு கொஞ்சமாக பிளாக் ஆகுது. நீங்கள் எவ்வளோக்கெல்லாம் இந்த வெசல் வந்து பிளாக் ஆகுதோ அவ்வளோக்கெல்லாம் நம்ம நல்லா சீசன் ஆகிடுச்சுன்றது அர்த்தம். இதுதான் சீசன் பண்ணதுக்கப்புறம் என்னோடய வெசல்ஸ்லாம் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த கலர்ஸில் தான் இருக்கும். நம்ம குக் பண்ண இன்னும் கலர் சேஞ்ச் ஆகும்ன்றதான் சொன்னாங்க. ஸோ இந்த லிட்டு வந்து டச் ஓவனுக்கும் எனக்கு செட் ஆகிடுச்சு. ப்ளஸ் 10 இன்ச் அந்த இண்டக்ஷன் பேஸ் கடாய் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதுக்கும் செட் ஆகுது. ஸோ ரெண்டுக்குமே நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லா குக் ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டுங்க. அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண நீங்கள் உங்களுக்கு பழகிடும்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும்னு நினச்சோம்னா சில விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தானே ஆகணும். அது மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பச்சட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக நல்லா ஷைனிங்காக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம குக் பண்ணும்போது எப்படி இருக்குன்றதை நம்ம ரிசல்ட்டை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். குக் ஃபேஸ் எல்லாமே நான் ஒரு ஆஃபர் 50% ஆஃபரில் தான் நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் எல்லாமே என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த டச் ஓவனோட ப்ரைஸ் வந்து 1450 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இது வந்து 5 லிட்டர் டச் ஓவன் ப்ளஸ் ஸ்மூத் ஃபினிஷிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேர்த்து நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா இடியாப்ப உரல் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த ஷாப்பில் இடியாப்ப உரல் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதை எப்படி தான் இருக்குன்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். பட் எனக்கு வாங்கியிருந்த ரிசீவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி எனக்கு லைட்டாக நெழிஞ்சிருந்தது. பட் நான் அதை சரி பண்ணியாச்சு, ரொம்ப பேஜராக இல்லை. இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது டீக் வுட்டுங்க. இதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாமே ஒர்க் பண்ணது எல்லாமே மைன்யூட்டாக வந்து ஹேண்ட்மேடு தான். இதுக்குள்ளே வந்து ஒரு ஷீட் வந்து மெட்டல் ஷீட் கொண்டு கொடுக்குறாங்க. ப்ளஸ் நம்ம வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா, இதில் பாசிட்டிவ் நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் இந்த வீடியோ நான் போடுறேன். பட் இதில் என்ன ட்ராபேக்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எனக்கு நான் எதிர்பார்த்ததை விட இது சின்னதாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் பெருசாக வாங்கணும்னு நினச்சேன். பட் இது எதிர்பார்த்ததை விட நான் சின்னதாகவே இருந்துச்சு. ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 320 ருபீஸ் போட்டிருந்தாங்க.
இந்த லாக்டவுன் ஆஃபரில் சொல்லி இந்த எஸ்பெஷலி ஃபார் கேஸ்ட் அண்ட் குக்வேர்ஸ் அதுக்கு மட்டுமே வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு 50% சொல்லி. அப்படி வாங்கினா தான் அந்த டச் ஓவன், அந்த இண்டக்ஷன் பேஸ்ட் கடாய் அண்ட் ஆப்பச்சட்டி இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டேஸில் உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஆஃபர்னால இந்த ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குறது இண்டக்ஷன் பேஸ்ட் 10 inch கடாயின்னு சொன்னாங்க. இந்த கடாய் வந்து இதுவும் நல்லாவே வெயிட்டாக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. ஸோ இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 370 rupees. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது 9 inch ஆப்பச்சட்டி. இந்த ஆப்பச்சட்டி பார்த்தீங்க அப்படின்னா 9 inchல வாங்க. என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 225 rupees. எல்லாமே பார்த்தீங்கன்னா per kg வந்து கொரியர் ஷிப்பிங்க்கு மட்டும் 30 rupees போடுறாங்க per kgக்கு. ஸோ எத்தனை கேஜிஸ் இருக்கோ அத்தனை கேஜிஸ்க்கு வந்து அவங்க ஷிப்பிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அவுட் சைட் தமிழ்நாடுன்னா அதுக்கு ஸ்பெஷல் சார்ஜ் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த மிரர் ஃபினிஷ் குக்வேர் நல்லா இருக்குது, ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நான் இன்னும் கொஞ்சம் குக்வேர்ஸ் நான் வாங்கலான்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ இந்த குக்வேர்ஸோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை என் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இந்த அயன் குக்வேர்ஸில், அதாவது எஸ்பெஷலி இந்த கேஸ்ட் அயன் குக்வேர்ஸில் வந்து மிரர் ஃபினிஷிங் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத. ஸோ இந்த நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும். இந்த டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய டவுட் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணலாம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் அதில் ஷேர் பண்ணுறேன். ஃபினிஷில் ரீசனபிளான ப்ரைஸில் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த ஷாப்பில் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இவங்கக்கிட்ட கண்டிப்பாக வந்து ரீசனபிளான ப்ரைஸில் தான் இவங்க இந்த குக்வேர்ஸ்லாம் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. பட் நீங்கள் அதர்ஸ் ஷாப்னு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தனி ஸ்பெஷல் ப்ரைஸ் தான். பாலிஷிங்க்கு யூஸ்வலாக மிரர் ஃபினிஷ்க்கு வந்து ஸ்பெஷல் ப்ரைஸ் போடுவாங்க. பட் இந்த ஷாப்பில் வந்து இந்த மிரர் ஃபினிஷிங் இந்த ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கிறனால எல்லா குக்வேர்ஸும் சேர்த்து உங்களுக்கு 50% ஆஃபர் தரதோடு இல்லாமல் உங்களுக்கு மிரர் ஃபினிஷிங் சேர்த்து தராங்க. ஸோ இந்த ஒரு இது காஸ்ட் அயர்ன் மட்டும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணலாம். இந்த குக்வேஸோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்றதுக்கு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கும்போது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட், ஸ்டே அப்டேட். உங்கள் தேடல் உங்களுக்காக.